இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா வெஜ்ஜி மஷ்ரூமில் வந்துட்டு ஹைதராபாத் ஸ்டைல் தம் பிரியாணி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ரைஸ் வேக வச்சாச்சு, பாஸ்மதி ரைஸு. நெக்ஸ்ட்டு வந்து தாளிப்புக்கு வந்துட்டு எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியாச்சு, கொஞ்சம் கீ ஊற்றியாச்சு, சோம்பு பட்டை கிராம்பு அந்த மசாலா ஐட்டம்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் போட்டாச்சு. இதில் வந்துட்டு இது நான் 1 ஹவராக வந்து ஊற வச்சுருக்கேன். இதில் என்னென்ன பண்ணியிருக்கேன்னா மஷ்ரூம், தக்காளி ப்ளஸ் கொஞ்சம் பச்சை பட்டாணி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் தயிர், உப்பு, பச்சை மிளகா 2, இது எல்லாமே ஒரு 1 ஹவராக ஊறிட்டுருக்கு. அப்புறமா வந்து கொஞ்சம் பொரிச்ச வெங்காயம் அது கொஞ்சம் போட்டு எல்லாத்தையும் ஊற வச்சுருக்கேன். இங்கே கொஞ்சம் பொரிச்ச வெங்காயம் ரெடியாக இருக்குது. இதுக்கு வெங்காயம் வந்து ஆனியன் வந்து இந்த மாதிரி பொரிச்சு போட்டால் தான் இதோடைய டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். அது வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டே ஊற வச்சுருக்கிற அந்த கிரேவியை இதில் நம்ம அப்படியே போட்டுருவோம். போட்டுட்டு இது நல்லா கொஞ்சம் நல்லா ஒரு 10 நிமிஷம் அப்படியே கிரேவி வேகட்டும். நல்லா இதில் காரம் உப்பு ஏதாவது இன்னும் கொஞ்சம் ஸ்பைசஸ் வேணும்னா நம்ம இதிலேயே ஆட் பண்ணிக்கலாம். பார்த்துட்டு ரைஸை வடிச்சிடலாம். ரைஸை வந்து ஒரு இதில் தவாவில் வடிக்கிறதுல வந்து நான் வடிகட்டி வச்சிடுறேன். அது கொஞ்சம் நேரம் இதாகட்டும். இது அப்படியே இதாகட்டும், வெந்துட்டுருக்கட்டும். இந்த கிரேவி இதாக வெந்ததுக்கப்புறம் ரைஸை அப்படியே லேயராக போட்டுட்டு ப்ளஸ் இந்த துருவி இப்போ வறுத்து வச்சுருக்கிற ஆனியனே இதை போட்டுட்டு அப்புறம் லாஸ்ட்டாக வந்து தம் போட வேண்டியதான். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். இப்போ தான் கிரேவிக்கு இது பண்ணி விட்டேன், கிண்டி விட்டுருக்கேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். கொஞ்சம் லைட்டான அதில் அடியில் இருக்கிற கிரேவி மட்டும் கொஞ்சம் வச்சுட்டு கொஞ்சம் கிரேவி எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் ப்ளஸ்ஸு ஆனியன் ரெடியாக இருக்குது, ரைஸ் வேக வச்சது அது ரெடியாக இருக்குது. ஒரு லேயராக போட்டு நம்ம இப்போ தம் பண்ண போகிறோம். ஒரு லேயராக இப்போ அதில் ஒரு கிரேவி போட்டாச்சு, ஒரு அடியில் ஒரு லேயர் வந்து ரைஸ் போட்டாச்சு, அதுக்கு மேலே கொஞ்சம் ஆனியன். அடுத்து வந்து இருக்கிற ரைஸை அதில் ஃபில் பண்ணிவிட்டு திருப்பி அந்த லேயரில் வந்து கிரேவி போட்டுட்டு ப்ளஸ் வந்து அந்த ஆனியனை மேலே இது பண்ணுவோம். பார்த்திங்களா ஃபினிஷிங் எப்படி இருக்குது பார்த்திங்களா? லேயராக போட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து இருக்கிற ரைஸையும் போட்டுட்டு ஆனியன் இருந்தது இல்லையா பொரிச்சு வச்சது அதையும் போட்டு இப்போ தம் போட போகிறேன். ஃபஸ்ட்டு தோசைக்கல்லை நல்லா வந்துட்டு சூடு பண்ணிவிட்டு அதை நல்லா அனல் ஃபுல்லாக வச்சு சூடு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வச்சு இது ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் தம் போட போகிறேன். தட்ஸ் ஆல், அவ்வளோதான், முடிஞ்சுது. தம் போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் லாஸ்ட்டாக. ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். என்ன கொஞ்சம் அந்த ஆனியன் பொரிக்கிற டைமு ப்ளஸ் அதுக்கான அந்த கிரேவி அவ்வளோதான். ஆனால் ஈஸி தான். நம்ம செய்கிற வந்து பிரியாணி வந்துட்டு டக்குன்னு அப்படியே எல்லாத்தையுமே வெங்காயம் தக்காளி இப்போ எல்லாமே போட்டுட்டு ஒன்றாவே அப்படியே குக்கரில் விசில் விட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துருவோம். இது கொஞ்சம் இந்த ஆனியன் பொரிக்கிற டைம் மட்டும்தான். மற்றபடி இப்போ செய்யும் போது இதுவும் ஈஸி தான். லாஸ்ட்டு ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தம் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு தம் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. மஷ்ரூம் ஹைதராபாத் ஸ்டைல் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் சிக்கனில் பண்ணியிருக்கேன், ஆனால் வந்துட்டு மஷ்ரூமில் இப்போ தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் லாஸ்ட்டாக முடிச்சுட்டு எப்படி இருக்குது வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் காட்டுறேன்.